சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம் சார். நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலைமை எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு. மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்க. நாங்கள் அது பண்ணுவோம், நாங்கள் பதிலுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு மாறி மாறி இரு நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி சார் இருக்கும்? இது போருக்கு வழிவகுத்த மாதிரி இப்போ இருக்குதா? எப்படி சார் அது? ஒரு டூரிசம், அதாவது நம்ம டூரிஸ்ட் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஒரு தீவிரவாத இயக்கம் கொலை பண்ணுறது அப்படின்னா இதை விட ஒரு மோசமான செயல் வேறு எதுவும் பண்ண முடியாது. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இதே தான் இஸ்ரேலில் ஹமாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி செயல் தான் இப்போது லஷ்கர் இ தைபாவோட ப்ராக்சி த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்றவங்க இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு துணைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் செயல்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக செயல்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 4 பேரில் 2 பேர் பாகிஸ்தானி, 2 பேர் அந்த லோக்கல் அங்கே ஃபேல்காம். இன்னைக்கு கூட அவங்க 2 பேர் லோக்கலோட ஆதிலும் இன்னொருத்தர் 2 பேர், அவங்க 2 பேரோட வீடு இன்னைக்கு எரிச்சிருக்காங்க. ஐடி போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க வீடை பயல்காமில். ஸோ இதனால என்ன பிரச்சனைகள், மேற்கொண்டு பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா போர் சூழும் அபாயம் இருக்கிறது. ஏன்னா இப்போ இண்டஸ் வேலி இப்போ 5 நம்ம ஒரு முக்கியமான ஒரு 5 இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று இண்டஸ் வேலி தண்ணி, அந்த 3 ரிவர் இருக்குது. அதாவது மொத்தம் 6 ரிவர் இருக்குது அந்த சைடில். பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீர் சைடில் மொத்தம் 6 ரிவர் இருக்குது. அதில் 3 ரிவர், அதாவது இண்டஸ், சென்னாப், ஜேலம், இந்த 3 ரிவரும் இண்டஸ் பாகிஸ்தானுக்கு போகிற நதி. பாகிஸ்தானுக்கு இந்த 3 நதியிலேருந்தும் ட்ரிபியூட்டரிஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த 3 நதி கூட தண்ணியை ஃபுல்லாக ஸ்டாப். 90% ஆஃப் பாகிஸ்தான் இந்த நதியோட தண்ணியை நம்பி தான் அவங்க அக்ரிகல்ச்சரே இருக்குது. 90% அக்ரிகல்ச்சர் தண்ணி. இப்போ இந்த தண்ணின்றதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நரேந்திர மோடி நேற்று சொன்னார், பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் கோ வித் ஈச் அதர். தண்ணியும் ரத்தமும் ஒரே இதில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ தண்ணின்றது அவங்க லைஃப் லைன். இதனால என்ன ஆகும்னா பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக பாதிக்கப்படும். பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி என்னன்னா, அந்த தண்ணி இண்டஸ் வேலி ட்ரீட்டியை நான் அபஹேன்ஸில் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய அடி. அவங்க இன்ஃபேக்ட் என்ன சொல்லுங்க, இந்த இண்டஸ் வேலி தண்ணி நதி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா எங்கள் மேலே போர் தொடுக்கும் அபாயம் நீங்கள் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். நம்ம எம்பசியில் ஆள் குறைப்பு நடந்துட்டாங்க. பாகிஸ்தான் அட்டாச்லாம் பர்சனா நான் டேட்டான்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அமைச்சிட்டாங்க. ஈவன் நீங்கள் வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்தவங்க கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா, 1 நாள் கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ளே எல்லோரும் வெளில போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக ஒரு போர் சூழும் அபாயம்க்கு கொண்டு போகிற அளவுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் பண்ண உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஏர் ஸ்பேஸ் நாங்கள் பிளாக் பண்ணுறோம். இந்திய விமானங்கள், இந்தியன் ரெஜிஸ்டர்டு விமானங்கள், அதாவது இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட்டோ, எந்த விமானங்கள் இந்தியனில் ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த விமானங்கள்லாம் எங்கள் மேலே பறக்கக்கூடாது. ஆஸ் சச் நீங்கள் இப்போ நரேந்திர மோடி போயிட்டு வந்தார் இப்போது சவுதி அரேபியாவுக்கு. அப்போ கூட பாகிஸ்தான் மேலே ஃப்ளை பண்ணவே இல்லை. அவர் இந்த பக்கமாக, நம்ம வேறு பக்கமாக தான் ஃப்ளை பண்ணுவோம். இந்த வாட்டி ஏன் இதை செய்யணும், இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்கில் வாராக இருக்கட்டும், மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், புல்வாமாவாக இருக்கட்டும், இல்லை அடிக்கடி நடக்கிற தீவிரவாதிகள் தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாகிஸ்தான் சொல்லி துணை போயிட்டே தான் இருக்குது. ஸ்டாப் பண்ணுற, அதை நிறுத்தணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அவங்களுக்கு. ஜம்மு காஷ்மீரில் சாந்தி நிலவக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ இதெல்லாம் சுற்றி இதெல்லாம் ஒருமிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு தீவிரவாத இயக்கத்தோட நோக்கம். ஸோ இதெல்லாம் நிலைக்குலிக்கிற வகையில் இந்த மாதிரி இந்த டெரரிஸ்ட் அட்டாக், அதுவும் டூரிஸ்ட் ஸ்பேட்டில் நடக்கும்போது இது எல்லாருக்கும் ஒரு பீதியை கொடுக்கறதுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி இம்பேலன்ஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் எக்ஸாடஸ் ஆகிடுச்சு. இப்போ பேல்காம் பண்ணதுனால என்னாச்சு, அங்கே இருந்த புக்கிங்கு, அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, அத்தனை வண்டி பாருங்கள். இதனால் என்ன, டூரிஸ்ட்னால என்ன நடக்கும், ஹோட்டல் புக்கிங் கிடைக்கும், வண்டிகள் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு கிடைக்கும், கைட்ஸ் இருப்பாங்க, அந்த சுற்றி பார்க்குறதுக்கு அந்த டிக்கெட்டு, அந்த டூலிப் கார்டனோ இல்லை பேல்காமில் ஏதாவது ஒரு பைஸ்ட்ரோ, அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, சாப்பாடு, ஹோட்டலு, இருக்கிற இடம், அவங்க வேலை, எவ்வளோ பேரோட இந்த போனீஸ், அந்த கோவேரி கழுதையை கூப்பிட்டு போயிட்டு அவங்க மலையில் ஏறுறதுக்கு கோவேரி கழுதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை வாய்ப்பு, எத்தனை பேரோட வேலை வாய்ப்பு அங்கே நிறுத்துது. இப்போ இத்தனை பேர் வந்ததுனால எவ்வளோ பேரோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தினால அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கல, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களோட முனைப்பாக இருக்குது. அதாவது ஏன்னா நம்ம நம்மளோட கான்செப்ட் என்ன, எல்லாரையும் நம்மளும் வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணுன்றது தான் நம்ம இந்து
இந்த இந்தியாவோட கான்செப்ட். பட் இது வந்து எப்படி பார்க்குறாங்க பாகிஸ்தான்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் எனக்கு, நான் வாழலைன்னா நீங்களும் வாழக்கூடாது, அந்த மாதிரி நோக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா தீவிரவாதம்ன்றது என்னது, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுப்பா, நாங்கள் நல்லா இருக்கணும், என்னோட ரூல் படி நடக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கக்கூடாது, நாங்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப மோசமான ஒரு இது. இந்த நிலையில் வந்து இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட், இந்தியா பதிலடி கொடுக்கும். ஏன்னா இப்போ 3 விஷயங்கள் இருக்குங்க பாருங்க. 3 இடத்துல மிசைல் அடித்தா பெரிய இது அதை போர் சூழும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக லாகூரில், ராவல்பிண்டி, கராச்சி, இது 3 இடம் தான் அவங்களோட மெயின் ஹப்பு. இந்த பக்கம் கராச்சி வந்து எக்கனாமிக், இந்த நேவி மூலமாக இந்த பக்கம் கராச்சியை அவங்களோட என்ன மெயின் எக்ஸ்போர்ட்டு இது எல்லாமே கராச்சி தான் மெயின் போர்ட்டு. இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து 3 இருக்குது. இப்போ சென்னை போர்ட் இருக்குது, கல்கட்டா இருக்குது, சென்னை இது மும்பை இருக்குது, இந்த பக்கம் கோவா இருக்குது, கீழே கொச்சின் போர்ட் இருக்குது, டூட்டுக்கோடி இருக்குது, நிறைய விசாகப்பட்டினம் போர்ட், நிறைய போர்ட் இருக்குது. இந்தியாவில் வந்து 3 பக்கமும் கடல் சூழ்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போர்ட்டு. ஆனால் மெயினாக பாகிஸ்தானுக்கு வந்து கராச்சி தான் மெயின். குவாதர் போர்ட்டும் கராச்சி போர்ட்டும் தான் மெயின். ஸோ நம்ம வந்து கராச்சியை இந்தியன் நேவி வச்சு கராச்சியை பிளாக் பண்ணோன்னா அவங்களோட பாதி கப்பல்கள் ஸ்டாப் ஆகிடும். அவங்களுக்கு ஃபுட் சப்ளைஸ் அது வழியாக தான் போக முடியாது, ஸ்டாப் ஆகிடும். இந்த பக்கம் வந்து ராஜஸ்தானில் ஃபுல்லாக ரெகிஸ்தான், நம்மளோட பார்டர் ஃபுல்லாக ராஜஸ்தான் குஜராத் பார்டர்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம 100% நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கானுங்க. அங்கேருந்து நம்மக்கிட்ட ஒரு பிரம்மோஸ் மிசைல் இருக்குது. பிரம்மோஸ் மிசைலோட ஏர் டு ஏர் மிசைல் ஏர்ஃபோர்ஸோட இதுக்கு என்னென்னா, பிரம்மோஸ் மிசைல் சுகாய் 30 டெஸ்ட் ஃபயரும் பண்ணியாச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 150 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து ஏர்கிராஃப்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஏர்கிராஃப்ட் வந்து இங்கேருந்து அடிச்சிடும். பார்க்கமே, அதாவது வித் பியாண்ட் ரீச், பியாண்ட் விஷுவல் ரீச், பிவிஆர்னு சொல்லுவாங்க, பியாண்ட் விஷுவல் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. 150 கிலோமீட்டர் இங்கேருந்து பிரம்மோஸ் மிசைலோட நம்மளோட ஸ்பெஷாலிட்டினா, இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டு ஏர்கிராஃப்டோ எதுவோ அடிச்சிடும். S-400 மிசைல் இருக்குது. ஆர்மிக்கு 3 டிஃப்ரெண்ட். ஆர்மிக்கு ஒரு வேரியண்ட் பிரம்மோஸ் இருக்குது, நேவல் வேரியண்ட் பிரம்மோஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் வேரியண்ட் பிரம்மோஸ். ஏர்ஃபோர்ஸ் வேரியண்ட் பிரம்மோஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் 150 கிலோமீட்டர் சொன்னேன். அதே மாதிரி S-400 அதுவும் நீங்கள் ஏர்கிராஃப்ட் அங்கே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 400 கிலோமீட்டர் இங்கேருந்து அடிச்சிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் தான் வரப்போகுது, நம்மளை அடிக்கிறதுக்கு தான் வரப்போகுதுன்னா 400 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். இதுவும் கூட அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மிசைல் எல்லாமே அவங்ககிட்டயும் மிசைல் இருக்குது, நம்மக்கிட்டையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்மக்கிட்ட இப்போ இந்த S-400 பிரம்மோஸ்லாம் இருக்கிறதுனா நம்மக்கிட்ட இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸ்டு எக்யூப்டாக இருக்கும். நம்ம வி ஆர் ஆல்ரெடி எக்யூப்ட் வித் ஆல் தி. போர் வந்துச்சுன்னா இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, இப்போவே வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு எக்கானமி பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஏற்கனவே கடன் வாங்கி தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ IMF லோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக IMF என்ன கொடுத்துருக்காங்க, க்ரோத் கம்மி பண்ணிட்டாங்க. இவர் 2.8% வளர்ச்சி இருக்கும்னும் போது அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 2.3 தான் வளரும் பாகிஸ்தான் மாதிரி. ஸோ வளர்ச்சி கம்மியாக அவங்களுக்கு வந்து எக்கானமி கம்மியாயிடும். அவங்களுக்கு பண வீக்கங்கள், நிறைய பிரச்சனைகள் அவங்க ஏற்கனவே. அவங்களுக்கு மெயின் ஆஃப் எக்கானமி சப்போர்ட் பண்ணுறது, கன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா துருக்கியும் சைனாவும் தான். வேறு யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. இன்னி தேதிக்கு அமெரிக்காவோ ரஷ்யாவோ பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. நம்மளோட இந்த தாக்குதல் நடந்தபோது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி தாக்குதல் அவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னென்னு. அதே தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கு. அதனால் ஃபோன் பண்ணி எந்த ஒரு ஹெல்ப் வேணுனாலும் நம்ம பண்ணலாம். அதோடு இன்னும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம ஆர்டிகல் 370 போன அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். அதாவது தீவிரவாதிகள் இயக்கத்தை, தீவிரவாதிகள் ஆக்கிரமிப்புகளை, தீவிரவாத சதிகள் எல்லாத்தையும் முறியடித்து ஒரு பெரிய அளவுக்கு, அது முன்ன 90ஸ்லேயும் ஏர்லி 2000ஸ்லேயும் இருந்த அளவுக்கு தீவிரவாதம் இப்போ இல்லைங்க. ஏன்னா ஓமர் அப்துல்லாவே சொல்லியிருக்காரு, ராத்திரி 10 மணிக்கெலாம் நான் வந்து சினிமா போகிறாங்க வராங்க, ராத்திரி 10 மணிக்கெலாம் நடக்கிறாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா 5:30 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் ஸ்ரீநகரில் இருந்திருக்கேன். நான் வந்து அந்த சைடு இதுக்கும் போயிருக்கேன். நான் அந்த ஜம்முவோட பார்டர் கிட்டலாம் கூட நான் போயிருக்கேன். ஸ்ரீநகரில் இருந்திருக்கேன். 5:30 மணி ஆச்சுனாலே யாரும் வெளில போக முடியாது. காலைல 7 மணிக்கு மேலே தான் வெளில போக முடியும். ராத்திரியில் யாரும் நடமாட்டமே, வெறும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு
இருந்த ஒரு ஸ்டேட்டு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வெளியில் போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டிகல் 370 பண்ணி நரேந்திர மோடி கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஜம்மு காஷ்மீரை வந்து இப்போ ஒரு அளவுக்கு முன்னோக்கி கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியை தான் சாரும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீர்.